இலங்கை வரலாற்றிலேயே இதுவரைக்கும் கற்பனை செய்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு கிட்டத்தட்ட 110 கோடி பெறுமதியான குஷ் மற்றும் ஹேஷ் போதைப் பொருட்கள் 22 இளம் பிக்குகள் கிட்ட இருந்து அண்மையில கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலைய அதிகாரிகள் மூலமா கைப்பற்றப்பட்டது. இப்போ இந்த சம்பவம் தொடர்பா பல புதிய தகவல்கள் வெளியாகி இருக்கு. இந்த 22 இளம் பிக்குகள்ல 20 பிக்குகள் போதைப் பொருளுக்கு அடிமையானவங்க அப்படிங்கிறது இப்போ உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த போதைப் பொருள் கடத்தலோட பின்னணியில ஒரு தொழிலதிபர் இருக்கதாகவும் பல தகவல்கள் இப்போ வெளியாகி இருக்கு. இது எல்லாத்தையுமே தாண்டி இந்த சம்பவம் தொடர்பா, அதாவது 22 இளம் பிக்குகள் மூலமா இலங்கைக்கு போதைப் பொருள் கடத்தப்படுது அப்படின்னு 6 மாதங்களுக்கு முன்னாடியே அரசாங்கத்துக்கு ஒரு உளவுத்துறை தகவல் கிடைச்சிருக்கதாகவும் ஞானசார தேரர் ஒரு தகவலை இப்போ வெளியிட்டிருக்காரு. இந்த சம்பவங்களோட பின்னணி என்ன அப்படிங்கிற தொடர்பா இந்த வீடியோல பார்க்கலாம். வணக்கம், இது நியூஸ் டிகோட். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம். பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், காதல், திருமணம், குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. கடந்த 26ஆம் திகதி தாய்லாந்திலிருந்து இலங்கையோட கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்துக்கு ஒரு குழுவினர் வந்திருக்காங்க. இந்த இளம் பிக்குகள் குழுவினர்கிட்ட இருந்து குஷ் மற்றும் ஹேஷ் போதைப் பொருட்கள் கைப்பற்றப்படுது. அதுவும் சின்ன ஒரு தொகை கிடையாது. 110 கோடி பெறுமதியான போதைப் பொருட்கள் கைப்பற்றப்படுது. இலங்கையோட வரலாற்றிலேயே முதல் தடவையா இளம் பிக்குகள் கிட்ட இருந்து இப்படி ஒரு போதைப் பொருள் தொகை கைப்பற்றப்படுறது இலங்கையே அதிர்ச்சிக்குள்ளாக்குது. இலங்கையில மட்டும் இல்லாம பல சர்வதேச ஊடகங்கள்ல இது ஒரு தலைப்பு செய்தியா மாறுற அளவுக்கு இந்த செய்தி உலக அளவுலையும் கவனத்தை இருக்குது. இப்படி கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்துல வச்சு சோதனைக்குட்படுத்தப்பட்டு அவங்களோட பயண பொதிகளுக்குள்ள இந்த மாதிரி போதைப் பொருட்கள் மறைத்து வைக்கப்பட்டிருக்கத கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா இந்த 22 இளம் பிக்குகளும் கைது செய்யப்பட்டு நீர்கொழும்பு நீதவான் நீதிமன்றத்துல முன்னிலைப்படுத்தப்படுறாங்க. முன்னிலைப்படுத்தப்பட்டதுக்கு அப்புறமா இன்னொரு அதிர்ச்சியான தகவலும் வெளியாகுது. அதுதான் இந்த 22 இளம் பிக்குகள்ல 20 இளம் பிக்குகள் போதைப் பொருளுக்கு அடிமையானவங்க, அண்மைய காலங்களாகவே போதைப் பொருளை பயன்படுத்தி இருக்காங்க அப்படின்னு சொல்லி மருத்துவ அறிக்கையில உறுதி செய்யப்படுது. இதன் அடிப்படையில இந்த 22 இளம் பிக்குகளையும் 7 நாட்களுக்கு தடுத்து வச்சு விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிக்குது. இந்த மாதிரியான பின்னணியில இந்த 22 இளம் பிக்குகளையும் தாய்லாந்துக்கு அனுப்பி வைக்கிறதுக்கு ஒரு ஸ்பான்சர்ஷிப் மூலமா இந்த ஸ்பான்சரோட தொடர்பு கொண்டு அவங்களை அனுப்பி வைக்கிறதுக்கு பலவிதமான உதவிகளையும் வழங்கி இதை ஒருங்கிணைச்ச ஒரு முக்கியமான நபராக கருதப்படக்கூடிய மற்றும் ஒரு பிக்குவும் கம்பஹா மீகாவத்த பகுதியில வச்சு கைது செய்யப்படுறாரு. இந்த விஷயத்துல பிரதானமா செயற்பட்டிருக்கக்கூடிய இந்த பிக்குவையும் தடுத்து வச்சு விசாரிக்கிறதுக்கு இப்போ அனுமதி வழங்கப்பட்டிருக்கு. வாட்ஸ்அப் மூலமா தான் இவர் இந்த திட்டத்தை ஒருங்கிணைச்சிருக்கதா இப்போ தகவல்கள் வெளியாகி இருக்கு. அது மட்டும் இல்லாம இப்படி முக்கியமான சந்தேக நபராக கருதப்படக்கூடிய இந்த திட்டத்தை ஒருங்கிணைத்த பிக்கு விசாரணைகளுக்கு ஒத்துழைக்க மறுக்கிறதாகவும் இப்போ விசாரணை அதிகாரிகள் தெரிவிச்சிருக்காங்க. இலங்கை வரலாற்றிலேயே முதல் தடவையா போதைப் பொருட்களோட பிக்குகள் கைது செய்யப்பட்டிருக்காங்க. இந்த சம்பவம் இலங்கை மக்கள் கிட்ட ஒரு பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. அது மட்டும் இல்லாம அரசியல் ரீதியாகவும் பல அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கு. இலங்கை அப்படிங்கிறது ஒரு பௌத்த நாடு. பௌத்த மதத்துக்கு இலங்கையில முன்னுரிமை வழங்கப்படுறது அதிகம். அது மட்டும் இல்லாம இலங்கையில எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும், எந்த ஒரு நல்ல காரியமா இருக்கட்டும், இது பௌத்த மதத்துக்கு முன்னுரிமை வழங்கப்பட்டதுக்கு அப்புறமா மகாநாயக்க தேரர்கள் கிட்ட ஆலோசனைகள் ஆசீர்வாதங்கள் பெற்றுக்கொள்ளப்பட்டது அப்புறமா தான் எந்த ஒரு நல்ல காரியமும் எங்களுடைய நாட்டுல ஆரம்பிக்கப்படும் அப்படிங்கிறது எங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். இப்படியான பின்னணியில இந்த சம்பவம் வெளியானதுக்கு அப்புறமா, இந்த கைது நடவடிக்கை நடந்ததுக்கு அப்புறமா இலங்கையில இருக்கக்கூடிய பல தேரர்கள் பல கருத்துக்களை வெளியிட்டதை காணக்கூடியதா இருந்தது. இந்த 22 இளம் பிக்குகளும் போதைப் பொருட்களோட கைது செய்யப்பட்டதுக்கு அப்புறமா இலங்கையில இருக்கக்கூடிய பல தேரர்களும் பல கருத்துக்களை முன்வைக்கக்கூடியதை பார்க்கக்கூடியதா இருந்தது. அதுலயும் இந்த காவி உடைய அணிந்து அரசியல் பேசக்கூடிய பல தேரர்கள் இது அரசாங்கத்தோட ஒரு சதித்திட்டம் அப்படின்னு பல கருத்துக்களை முன் வச்சிருந்தாங்க. இது எல்லாமே அரசியல் மயமாக்கப்படுறதையும் காணக்கூடியதா இருந்தது. அது மட்டும் இல்லாம இவங்க தேரர்கள் கிடையாது, இவங்க பிக்குகள்
கிடையாது, இவங்க பிக்குகளா வேடமணிந்திருக்காங்க அப்படிங்கிற பல கருத்துக்களையும் வெளியிட்டிருந்தாங்க. இலங்கை பௌத்த பீடத்திலேயே சர்ச்சைக்குரிய ஒரு தேரரா பார்க்கப்படக்கூடிய கசப்ப தேரர், நாட்டுல நடந்த பல இனவாத பிரச்சனைகள் கூட தொடர்பு இருக்கக்கூடிய கசப்ப தேரரும் இந்த சம்பவம் தொடர்பா ஒரு கருத்தை வெளியிட்டிருந்தாரு. அது என்ன அப்படின்னா, இது அரசாங்கத்தோட ஒரு சதித்திட்டம். அரசாங்கம் தான் இவர்களை பிக்குகள் மாதிரி உடையணிய வச்சு வேடமணிய வச்சு நாட்டுக்குள்ள போதைப் பொருளை கடத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பல சர்ச்சைக்குரிய கருத்துக்களையும் வெளியிட்டதை பார்க்கக்கூடிய இருந்தது. இப்படி பல கருத்துக்கள் வெளியிடப்பட்டு இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்துல கலகுடாத்த ஞானசார தேரர் இப்போ என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த போதைப் பொருள் கடத்தல் விடயம் தொடர்பா கிட்டத்தட்ட 6 மாதங்களுக்கு முன்னதாகவே இலங்கையில் இருக்கக்கூடிய பாதுகாப்பு துறைக்கு உளவு தகவல் கிடைச்சிருக்கு. இந்த உளவு தகவல் கிடைச்சிருந்தும் கூட தான் அவங்க இந்த விடயம் தொடர்பா கண்டுக்காம விட்டுருக்காங்க, இந்த விடயத்தை புறக்கணிச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவலை இப்போ வெளியிட்டிருக்காரு. ஆக மொத்தத்துல இந்த 22 இளம் பிக்குகள் போதை பொருளோட கைது செய்யப்பட்ட சம்பவத்துக்கு எதிர்க்கட்சி அரசியல்வாதிகள், அரசியல் பேசக்கூடிய தேரர்கள், இவங்க எல்லாருமே அரசாங்கத்தை பகிரங்கமா குற்றம் சாட்டி இருக்காங்க. இப்படியான கருத்துக்கள் வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய சந்தர்ப்பத்துல மகாநாயக்க தேரர்கள் இந்த விஷயம் சம்பந்தமா ஒரு கூட்டறிக்கையை வெளியிட்டிருந்தாங்க. இந்த கூட்டறிக்கையில மகாநாயக்க தேரர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சமூகத்துல பிக்குகளுக்கு இருக்கக்கூடிய மரியாதையை தவறா பயன்படுத்தி இப்படியான செயல்பாடுகள்ல ஈடுபடக்கூடியவங்க பிக்குகளா வேடமளிக்கக்கூடிய போலியான நபர்கள் அப்படின்னு சொல்லி பகிரங்கமா சாடியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவங்களுக்கு தக்க தண்டனை வழங்கப்படணும் அப்படின்னும் அரசாங்கத்துக்கிட்ட தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த விஷயத்துல மகாநாயக தேரர்களோட வழிகாட்டல்களுக்கு அமைய, ஆலோசனைகளுக்கு அமைய அமைச்சு மட்டத்திலான சட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லி பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சும் கூட உறுதி அளிச்சிருக்கு. இந்த மாதிரியான பின்னணியில இந்த சம்பவம் தொடர்பா இன்றைய தினம் மகாநாயக தேரர்களோட புத்த சாசன அமைச்சு விசேட கலந்துரையாடல்ல ஈடுபட இருக்கதாகவும் தெரிவிக்கப்படுது. அதன்படி இந்த சம்பவம் தொடர்பா இன்றைய தினம் புத்த சாசன அமைச்சு மகாநாயக தேரர்கள் கூட விசேட கலந்துரையாடல்ல ஈடுபட இருக்கதாகவும் தெரிவிக்கப்படுது. 3 பௌத்த பீடங்களோட மகாநாயக தேரர்கள் கூட இந்த விசேட கலந்துரையாடல் இன்றைய தினம் நடக்க இருக்கு. இந்த கலந்துரையாடலுக்கு அப்புறமா தான் இந்த சம்பவம் தொடர்பா மேலதிகமா என்னென்ன சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியும், இந்த சம்பவத்துக்கான அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்ன அப்படிங்கிற தொடர்பா விரிவா கலந்துரையாடப்படும். மகாநாயக தேரர்கள் கிட்ட இருந்து வழிகாட்டல்களும் ஆலோசனைகளும் பெறப்படும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. போதைப் பொருள் கடத்தல் அப்படிங்கிறது நாட்டுல இப்போ மிகப்பெரிய ஒரு குற்றமா மாறி இருக்கு. எதிர்வரும் சந்ததி கிட்ட இந்த போதைப் பொருள் அப்படிங்கிறது ரொம்ப இலகுவா பகிரப்பட்டு பயன்படுத்தப்பட்டு வருது. இளைஞர்களும் இந்த விஷயத்துக்கு ரொம்ப அடிமையாகிட்டு வர்றத பார்க்கக்கூடியதா இருக்கு. இதனால ஏற்படக்கூடிய பல விபரீதமான சம்பவங்களை நாளுக்கு நாள் நாங்க கேள்விப்பட்டுக்கிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம அனுரகுமார திசாநாயக்க ஜனாதிபதி அவர்களோட அரசாங்கத்துக்கு கீழே அவங்க ஆட்சி அமைத்த நாள்ல இருந்து இந்த போதைப் பொருள் கடத்தலுக்கு, போதைப் பொருள் மாஃபியாவுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்காக பல திட்டங்களை முன் வச்சிட்டு இருக்காங்க. அதுக்கேற்ற பல சட்ட நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வர்றது இங்க எல்லாருக்குமே தெரியும். மிக முக்கியமா வெளிநாடுகள்ல இருந்து இலங்கைக்கு போதைப் பொருளை கடத்தக்கூடிய பலரையும் இப்ப வரைக்கும் கைது செஞ்சு தடுப்பு காவல்ல வச்சு விசாரணைகளை மேற்கொண்டுட்டு இருக்கக்கூடிய பல சம்பவங்களும் பதிவாகி இருக்கு. KL பத்ர பத்மேவாக இருக்கட்டும், அவர் கூட தொடர்புகளை மேற்கொண்டு வந்த பலராக இருக்கட்டும், அவங்க எல்லாருமே இப்போ கைது செய்யப்பட்டு தடுப்பு காவல்ல வைக்கப்பட்டு முறையான விசாரணைகள் நடத்தப்பட்டு வருது. அவங்க மட்டும் கிடையாது, இந்த போதைப் பொருள் கடத்தல்காரர்களோட தொடர்பில் இருக்கக்கூடிய பல அரசியல்வாதிகளும் அண்மைய தினங்களா கைது செய்யப்பட்டிருந்தது. அவங்க கிட்டையும் வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்ட பல சம்பவங்களும் பதிவாகி இருந்தது. இந்த மாதிரியான சம்பவங்களோட அடிப்படையில ஒரு விஷயம் தெளிவா தெரிய வருது. என்ன அப்படின்னா, சட்டம் எல்லாத்துக்கும் மேல செயற்படும். அப்போ இந்த போதைப் பொருள் கடத்தல்ல ஈடுபடுறது யாரா இருந்தாலும் சரி, அவங்க பிக்குகளா இருந்தாலும் சரி, எந்த ஒரு மதகுருவா இருந்தாலும் சரி, சட்டம் தன்னோட கடமையை நிச்சயமா செய்யணும். அதுக்கேற்ற விதத்துல தான் இப்போ சட்டம் செயற்பட்டுக்கிட்டு இருக்கு. ஆனா இதற்கு எதிராக பலரும் பல கருத்துக்களை வெளியிடக்கூடியதையும் பார்க்கக்கூடியதா இருக்கு. இப்போ வரைக்குமே இந்த 22 இளம் பிக்குகள்ல 20 இளம் பிக்குகள் போதைப் பொருளுக்கு அடிமையானவங்க, போதைப் பொருளை பயன்படுத்தி இருக்காங்க அப்படிங்கிறது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. அதுவும் வைத்திய அறிக்கை மூலமா. இதுவே போதைப் பொருள் அப்படிங்கிறது யாரையும் விட்டு வைக்காது. எந்த ஒரு தராதரமும் பார்க்காம இந்த போதைப் பொருளுக்கு அடிமையாக முடியும் அப்படிங்கிற விஷயத்துக்கு
ஒரு மிகப்பெரிய உதாரணமா அமைஞ்சிருக்கு. ஆகவே அரசாங்கம், எங்களுடைய பாதுகாப்புத்துறை, நீதித்துறை இந்த விஷயத்துல முறையான சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. புனிதமான காவி உடைய அணிஞ்சு இந்த மாதிரியான செயற்பாடுகள்ல ஈடுபடக்கூடியவங்க மேல எடுக்கப்படக்கூடிய சட்ட நடவடிக்கை எதிர்காலத்துல இந்த மாதிரி கடத்தல் நடவடிக்கைகளை ஈடுபடக்கூடியவங்களுக்கு ஒரு பாடமா அமையுமா அப்படிங்கிறது தொடர்பா உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்ல மறக்காதீங்க. மறுபடியும் இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம். பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், காதல், திருமணம், குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு.